வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னை ரிப்பன் மாளிகை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தூய்மை பணியாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை. சட்டத்திற்கு உட்பட்டு அனைவரையும் அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு காவல்துறைக்கு உத்தரவு. அனுமதிக்கப்படாத இடத்தில் போராட்டம் நடத்த அனுமதிக்க முடியாது என தூய்மை பணியாளர்களிடம் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திட்டவட்டம். அனுமதிக்கப்பட்ட இடத்தில் போராட்டத்தை நடத்திக் கொள்ளலாம் எனவும் அறிவிப்பு. உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகும் போராட்டத்தை தொடருவோம் என தூய்மை பணியாளர்கள் திட்டவட்டம். சென்னை ரிப்பன் மாளிகை முன்பு போலீசார் குவிக்கப்பட்டு வருவதால் பதற்றமான சூழல். திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் தலைமையில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். ஓரணியில் தமிழ்நாடு, உறுப்பினர் சேர்க்கை, வாக்காளர் பட்டியல் முறைகேடு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசனை. வாக்கு திருட்டு மற்றும் எஸ்ஐஆர் குளறுபடிகளுக்கு திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் கடும் கண்டனம் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றும். திமுகவின் கோரிக்கைகளை ஏற்று நியாயமான முறையில் தேர்தலை நடத்த வேண்டும் என தேர்தல் ஆணையத்திற்கு கோரிக்கை. தேர்தல் நடத்துவதில் மட்டுமல்ல, வாக்காளர் பட்டியலை தயாரிப்பதிலும் தேர்தல் ஆணையம் பாஜகவுடன் கைகோர்த்து நிற்பது கவலை அளிக்கிறது. பாஜகவின் தில்லுமுல்லுகளுக்கு தேர்தல் ஆணையம் துணை போவது ஜனநாயகத்தை கேள்விக்குறியாக மாற்றும் செயல் எனவும் திட்டவட்டம். திருப்பத்தூரில் விவசாய சங்க நிர்வாகிகளுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கலந்துரையாடல். அதிமுக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மைத்ரேயன் அக்கட்சியிலிருந்து விலகி திமுகவில் இணைந்தார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் தன்னை இணைத்துக் கொண்டார். அதிமுகவின் போக்கு தற்போது சரியில்லை என திமுகவில் இணைந்த மைத்ரேயன் விமர்சனம். பாஜகவுடன் கூட்டணி வைத்ததால் அதிமுகவில் பலர் மனக்குழப்பத்தில் உள்ளதாக பேட்டி. தூத்துக்குடி அரசு கல்லூரியில் நாட்டு வெடிகுண்டு வெடித்ததாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். புத்தகப்பையில் அறிவாள் அரசு கல்லூரிக்குள் நாட்டு வெடிகுண்டுதான் ஸ்டாலின் மாடல் அரசு கல்வியை கொண்டு சென்றுள்ள நிலை என கடும் தாக்கு. அரசியல் ரீதியான விமர்சனங்களை முன்வைத்தால் மட்டும் பாய்ந்து வந்து வீரவசனம் பேசும் மு.க.ஸ்டாலின் சட்டம் ஒழுங்கை பற்றி கேட்டால் பம்மிக் கொள்வது ஏன்? அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. பாமக தலைவர் பதவி விவகாரத்தில் தேர்தல் ஆணையத்தை நாடும் அன்புமணி. மாமல்லபுரத்தில் தமது தலைமையில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை சமர்ப்பிக்க உள்ளதாக தகவல். சென்னை சைதாப்பேட்டை ஸ்ரீநகர் காலனியில் உள்ள வீடுகளை இடிக்க மாநகராட்சி அதிகாரி உத்தரவிட்டதற்கு கடும் எதிர்ப்பு. நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் துணை மேயர் மகேஷ்குமாரின் தூண்டுதலின் பேரில் வீடுகளை இடிக்க முயற்சி என புகார். சென்னை திருவொற்றியூர் அடுத்த சாத்தங்காடு பகுதியில் மாநகராட்சி அனுமதி இல்லை என 8 வீடுகளுக்கு சீல். நீதிமன்ற நகலை காட்டாமலேயே அதிகாரிகள் அத்துமீறி வீட்டை விட்டு வெளியேற்றியதாக உரிமையாளர்கள் குற்றச்சாட்டு. மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வங்கக்கடல் பகுதியில் உருவானது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. அடுத்த 24 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடையும் என தகவல். மதுரை மாநகராட்சியில் 150 கோடி ரூபாய் வரி முறைகேடு விவகாரத்தில் கைதான மேயரின் கணவர் பொன் வசந்த் மருத்துவமனையில் அனுமதி.
அதிக இரத்த அழுத்தம், சர்க்கரை அளவு அதிகம் மற்றும் இசிஜியில் மாறுதலாக உள்ளதாக மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அரசு மருத்துவமனையில் பிறந்த ஒரு வாரமான குழந்தை உயிரிழப்பு. அரசு மருத்துவர்களின் அலட்சியமே உயிரிழப்புக்கு காரணம் என குற்றம் சாட்டி தந்தை தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு. விழுப்புரம் திருவிக வீதியில் உள்ள சரஸ்வதி மெட்ரிக் பள்ளியில் 11ஆம் வகுப்பு மாணவன் மயங்கி விழுந்து மரணம். சிசிடிவி காட்சிகளை கொண்டு தாலுகா காவல்துறையினர் விசாரணை. டெல்லி செங்கோட்டையில் சுதந்திர தின விழா ஒத்திகை நிகழ்ச்சி. பாதுகாப்புத் துறையை சேர்ந்த முப்படை வீரர்களும் பங்கேற்று மிடுக்கான அணிவகுப்பு. வாக்கு திருட்டு புகாரை அடுத்து நாடு முழுவதும் போராட்டங்களை நடத்த காங்கிரஸ் முடிவு. சுதந்திர தினத்தன்று இரவில் நாடு முழுவதும் பேரணி நடத்த முடிவு. தேசிய பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால் தகவல். ஆயிரத்து 1974 முதல் 2024 வரை வசூலான 3,69,000 கோடி சேஸ் வரியை சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு ஒதுக்காதது அம்பலம். நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட சிஏஜி அறிக்கையில் அதிர்ச்சி தகவல்.